ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் விலாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி கார கொழுக்கட்டை செய்யலாமா? ரொம்ப சாஃப்டாக மறுநாள் வச்சு சாப்பிட்டா கூட அதே சாஃப்டோடு இருக்குங்க. ரொம்ப அருமையான கொழுக்கட்டை. இதை இப்போ நம்ம செஞ்சிடலாம். இதுக்கு நான் கடாயை சூடு பண்ணி அதில் பச்சரிசி மாவு கொஞ்சம் வறுத்து வச்சுக்கலாம். பச்சரிசியை நான் வாங்கி மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்ச மாவு தாங்க. இது பதப்படுத்தின மாவு கிடையாது, வெறும் பச்சரிசி மாவு. இந்த மாவு சுடுற அளவுக்கு மட்டும் வறுத்துக்கிட்டால் போதும். மாவு எடுத்து கையில் தொட்டு பார்த்தா சுடணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கிட்டால் போதும். இப்போ நமக்கு மாவு ரெடி. இந்த மாதிரி மாவில் செய்கிறப்போ ரொம்ப சாஃப்டாக வருங்க. அதுக்காக தான் லைட்டாக மாவை வறுத்துக்கிறேன். இப்போ நம்ம கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விடலாம். இது கார கொழுக்கட்டை அப்படிங்கிறதுனால நம்ம தாளித்து கொட்டி செய்ய போகிறோம். இதுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். வரமிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுடலாம். பச்சை மிளகாய் ஒன்று குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொத்தமல்லியும் சிறுசாக நறுக்கி போட்டுருங்க. இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரட்டும். அந்த கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகி வரும். நல்லா இப்போ பாருங்கள் வறுபட்டுருச்சு. இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். ரொம்ப போட்டால் கசப்புத்தன்மை கொடுக்கும், அதனால் லைட்டாக போட்டுக்கோங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணி விட்டுறலாம். எந்த பவுல் வச்சு நம்ம மாவு அளக்குறோமோ அந்த பவுலுக்கு 1.5 கப்பு. நான் இந்த பவுலில் தான் மாவு எடுத்துக்க போகிறேன். அதனால் இந்த பவுலுக்கு 1.5 கப் அளவு உள்ள தண்ணி ஊற்றியிருக்கேன். இதில் உப்பு தேவையான அளவு போடுறேன். 1.5 கப்பு தண்ணி போதுமான அளவாக இருக்குங்க. இதுக்கு 3 ஸ்பூன் நான் தேங்காய் துருவல் போடுறேன். கூட கொஞ்சமும் போட்டுக்கலாம். கார கொழுக்கட்டைக்கு தேங்காய் துருவல் கூட கொஞ்சம் போட்டாலும் ரொம்ப டேஸ்ட் இருக்குங்க. இப்போ தண்ணி எல்லா சைடும் நல்லா கொதித்து வந்துருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம மாவு தலை தட்டி எடுத்துக்கணும். 1.5 கப்பு நம்ம தண்ணி எடுத்தோம் இல்லையா, அதனால் மாவை தலை தட்டி தான் எடுத்துக்கணும். குவியலாக மாவு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. இப்போ சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த மாவை கிளறி விடலாம். நல்லா தண்ணியும் மாவும் சேர்ந்து நல்லா வெந்து கட்டி பட்டதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். இப்போ பாருங்கள் நல்லா கட்டிப்பட்டு வந்துருச்சு. இந்த மாதிரி செய்கிறப்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை ஆற விடலாம். மாவு நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள் கொஞ்சம் உதிரியாக இருந்த மாதிரி தெரியுது. இப்போ நீங்கள் தண்ணியெல்லாம் விட்டுறக்கூடாது. கையை நல்லா தண்ணிக்குள்ளே முக்கிக்கிட்டு நல்லா பிசைங்க. ஒவ்வொரு தடவையும் பிசைகிறப்போ தண்ணியை முக்கிட்டு பிசைஞ்சால் போதும். அந்த ஈரப்பதத்துலேயே நமக்கு நல்லா உருண்டை பிடிக்க வந்துடும். பாருங்கள் இந்த அளவு சாஃப்டாக மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் நம்ம பிடிச்சு பார்க்குறப்போ நல்ல விரிசலே இல்லாமல் நல்லா கரெக்டாக நம்ம பிடிபட்டு வரும். பாருங்கள் இப்போ மாவு ரெடி. இதை நம்ம கொழுக்கட்டையாக செஞ்சு வேக வச்சிடலாம். இப்போ நான் ரைஸ் குக்கரில் தான் செஞ்சு எடுக்க போகிறேன். அதுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், கொதிக்கட்டும். இப்போ நம்ம இதில் பிடி கொழுக்கட்டையாக பிடிச்சி வச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்கங்க. இந்த மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் பிடிச்சி நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம். இது ஒரு 10 நிமிஷம் ஆகுங்க. நல்லா வேகட்டும். வேகிறது எப்படி தெரியும்னா மேலே நல்லா கொஞ்சம் பளபளப்பாக இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள் சூப்பராக இருக்கா? நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்.